வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது 2018ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் வந்து a by b equal to 4/5 and b by c equal to 15/16 எனில் c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைட் பை c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் a by b இன்ட்டு ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? equal to 4/5 into 15/16. இப்போ இந்த பியும் பியும் கேன்சல் ஆகிடுமா? அதே மாதிரி இந்த சைடு என்ன கேன்சல் ஆகும்? 5 1s are 5, 5 3s are 15, 4 1s are 4, 4 4s are 16. ஓகேவா? இப்போ இங்கே மிச்சம் எவ்வளோ இருக்கு? a by c equal to 3/4ன்னு நம்மளுக்கு இருக்கு. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? 3, சியோட வேல்யூ 4. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சி ஸ்கொயருங்கிறது 4 ஸ்கொயர் 16 மைனஸ் ஏ ஸ்கொயர் என்ன? 3, 3 ஸ்கொயர் 9 டிவைடட் பை 16 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு இதில் எவ்வளோ போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 7 டிவைடட் பை 25. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வில்லின் நீளம் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, பரப்பளவு இவ்வளோ கொடுத்துருக்காங்க கொண்ட வட்டக்கோண பகுதியின் ஆரம் காண்க. ஆரம்ங்கிறது ரேடியஸ். இப்போ வட்டக்கோண பகுதிக்கான ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? 1/2 இன்ட்டு எல் இன்ட்டு ஆர். ஏங்கிறது ஏரியா. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏரியானா பரப்பளவு. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 618.75. ஓகேவா? அடுத்து 1/2 இன்ட்டு எல்லுங்கிறது நீளம், அது வந்து 27.5 இன்ட்டு ஆறு தான் கேட்டிருக்காங்க. ஆறுங்கிறது ஆரம், ரேடியஸ். ஓகேவா? இப்போ இந்த 2 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? 0 ரிமைனிங் 1, 7 4s are 14 plus 1 15 remaining 1, 8 2s are 16, 16 plus 1 17 remaining 1, 2 1s are 2, 2 plus 1 3, 6 2s are 12. 0.2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்போ இங்கே வரும் ஈக்குவல் டு 27.5 இன்ட்டு ஆறுன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்து ஆறை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. இதை என்ன எழுதிங்கன்னா 1237.5 டிவைடட் பை 27.5ன்னு வரும். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து இது பண்ணுறதுக்காக மேலையும் கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 3 7. இந்த மல்டிப்ளை பண்ணால் இந்த பாயிண்ட் வந்து இந்த சைடு மூவ் ஆகிடும். அப்போ டிவைடட் பை 275ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 275ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300 அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ 1200ல் எத்தனை 300 வரும்? 4 300 வருமா? அப்போ மிச்சம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 275 இன்ட்டு 4 போடுங்க. 20 மிச்சம் 2, 28 28 + 2 வந்து 30, மிச்சம் 3, 8 8 3 11, 1100. ஓகேவா? இப்போ 1237ல் 1100 போயிட்டுனா எவ்வளோ கிடைக்கும் நம்மளுக்கு? மிச்சம் 137. ஓகேவா? இங்கே ஒரு 5 இருக்கு. அப்போது இப்போ 5 275ங்கிறது 1375. ஓகேவா? ஏன்னா 4 நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு? 1100. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 275 இருக்குமா? அப்போ 5 தடவை வரும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து எக்ஸின் 15% ஈக்குவல் டு ஒய்யின் 20% எனில் எக்ஸ் இஸ் டு ஒய் காணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸ் இன்ட்டு 15% equal to y into 20%. ஓகேவா? இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகும். 3 5 15, 4 5 20. நம்மளுக்கு என்ன கேட்டுறாங்க? எக்ஸ் இஸ் டு ஒய் தான். அப்போ எக்ஸை ஒய் இந்த சைடு கொண்டு போங்க. அப்போது எக்ஸ் டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 4. இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வரும். இப்போ 4 டிவைடட் பை 3. இதை வந்து நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து ஏ பை பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எதில் a மைனஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி கேட்குறாங்க.
டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ ஏயோட வேல்யூ 9 மைனஸ் 7 டிவைடட் பை 9 ப்ளஸ் 7. 9ல் 7 போச்சுன்னா 2. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 16. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 1 2 8 2 16. அப்போ 1/8 தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 15 பக்கங்கள் கொண்ட பலகோணத்திற்கு எத்தனை மூலை விட்டங்கள் உள்ளன? இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா என்னன்னா n/2 இன்ட்டு n-3. ஓகேவா? என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்க பக்கம். அப்போது 15 டிவைட் பை 2 இன்ட்டு 15 மைனஸ் 3. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும்? 15 டிவைட் பை 2 இன்ட்டு 15ல் 3 போச்சுன்னா 12. இப்போ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 6 கிடைக்கும். 15 6 எவ்வளவோ 90. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதோட மீப்பெரு பொது வகுத்தி கேட்குறாங்க. ஓகேவா? 924 105. இப்போ இது 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் 1 மிச்சம் 2 3 21 மிச்சம் 1 2 1 மிச்சம் 3 5. இப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 13ல் எத்தனை 3 இருக்குது? 4 3 12 மிச்சம் 1 4 3 12 I 3 15. இது ரெண்டுத்தையும் காமனாக எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணும்? 7 இன்ட்டு 3 எவ்வளோ? 21. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 3 வெவ்வேறான எண்களின் மீசிமா 120 எனில் கீழ்கண்டவற்றுள் எது அவ்வெண்களின் மீ போவாய் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணணும்? நம்மளுக்கு 120ன்னு சொல்லியிருக்காங்களா? ஆப்ஷன்லேருந்து போங்க. இப்போ இது எதோட இது 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 120 வருதான்னு பாருங்கள். இப்போ 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 120 வரும்? 8 15 120. அது மாதிரி 12ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 120 வரும்? 10 120. 24ஓட 5 போட்டோம்னா 120 வருமா? ஆனால் 35ஓட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் 120 நம்மளுக்கு வராது. சரியா? அப்போ அது வந்து ஹெச்சிசிஎஃப்ல வராது. ஓகேவா? அப்போ 35ங்கிறது ஹெச்சிசிஎஃபாக இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள். இந்த 120 வர மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணால் வருதான்னு பாருங்கள். இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துகிட்டு எதையாவது மல்டிப்ளை பண்ணால் 100 வருதா பாருங்கள். அது மாதிரி 12 எடுத்துகிட்டு எதையாவது மல்டிப்ளை பண்ணால் 100 வருதா பாருங்கள். அது மாதிரி 24 35. இது எதில் வராதோ அது வந்து அதோட ஹெச்சிசிஎஃப் கிடையாது. ஓகேவா? அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பிட்ட உத்திகளுடன் கூடிய இரு தொடர்களில் ஈயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, இதை வந்து ரோ 1ன்னு எடுத்துக்கோங்க, இது ரோ 2. ஓகேவா? இப்போ ரோ 1ல் என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க, 7 இன்ட்டு 2 எவ்வளோ? 14. -1 போட்டால் என்ன கிடைக்கும்? 13 கிடைக்குமா? இங்கே வந்துருச்சா? அதே மாதிரி இங்கே அடுத்த நம்பர் இருக்குல்ல, 13 இன்ட்டு 2 எவ்வளோ? 26. +3 போட்டால் 29 கிடச்சிருச்சா? இந்த நம்பர் வந்துருச்சா? அடுத்து இந்த நம்பர் எடுத்துட்டு இன்ட்டு 2 போடுங்க. எவ்வளோ கிடைக்கும்? 54 -5 போட்டால் என்ன கிடைக்கும்? 58. 18 58. -5 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 53 கிடைக்குமா? இப்போ இந்த நம்பர் வந்துருச்சா? அகைன் 53 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 10 106 + 7. இது வந்து வரிசையாக அப்படி ஆடு நம்பராக எடுத்துகிட்டு வராங்க. ஒரு தடவை மைனஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க, மைனஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 113 கிடைக்குமா? இப்போ இந்த 113 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 2 2 -9 போட்டிங்கன்னா உங்களுக்கு 217 கிடைச்சிடும். அதே மாதிரி தான் இப்போ இங்கே இதில் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ரோ 2ல் ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10. 10 - 1 என்ன? 9. இதுதான் வந்து ஏக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து பி என்னன்னா, இந்த இதை இங்கே எடுத்துக்கோங்க. 9 இன்ட்டு 2 எவ்வளோ? 18. 18 +3 எவ்வளோ? 1 மைனஸ் பண்ணும், அடுத்து ப்ளஸ் பண்ணும், ஆடு நம்பராக வரணும். ஓகேவா? அப்போ 21.
அகெயின் சிக்கான வேல்யூ என்ன, 21 × 2 எவ்வளோ 42 மைனஸ் 5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 37. ஓகேவா. அடுத்து டிக்கான வேல்யூ 37 × 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 4 7 8 84 ப்ளஸ் 7 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 74 14 மிச்சம் 1 6 + 1 7 74 + 7 எவ்வளோ 81. அடுத்து ஈக்கான வேல்யூ என்ன 81 × 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 16 2 கிடைக்குமா, மைனஸ் 9 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 153. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் 3:4:5 என்ற விகிதத்தில் உள்ளது எனில் அதன் மிகப்பெரிய கோணத்தின் அளவு யாது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், இப்போ முக்கோணங்கிறது ட்ரையாங்கிள் சரியா, இதை 3 ஆங்கிளை கூட்டும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 180 கிடைக்கும் சரியா. அப்போது இது எப்படி எடுத்துக்கணும்னா 3x + 4x + 5x = 180 அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 12x = 180. அப்போ x = என்ன கிடைக்கும் 180 / 12 போட்டிங்கன்னா 3 4s are 12 6 3s are 18. இந்த ஒரு 0 அப்படி போட்டுக்கோங்க. இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 1s are 4 15 4s are 60. அப்போ x = 60. ஓகேவா. அப்போ 60 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஒருவர் ஆண்டு வட்டி 4% என ரூபாய் 50,000 வங்கியிலிருந்து கடனாக பெறுகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 2 ஆண்டுகள் கழித்து அவர் கட்ட வேண்டிய கூட்டு வட்டியானதுன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டிங்கிறது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. இதுக்கு நமக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கோங்க 50,000. ஓகேவா. இன்டூ எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி சொல்லியிருக்காங்க 4% சொல்லியிருக்காங்களா, அதனால 4 / 100 ஏன்னா பர்சன்டேஜில் சொல்லியிருக்கிறதுனால ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். 5 4s are எவ்வளோ 20. இப்போ மிச்சம் எத்தனை 0 இருக்குது 2 0 அப்படி போட்டுக்கோங்க. ஓகேவா. அகைன் இந்த 2000 எடுத்துட்டு இந்த 4% தானே, அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 4 2 8 இங்கே ஒரு 0 இருக்கா 80 ஆகிடும். ஓகேவா. இப்போ நம்மளுக்கு எத்தனை ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க 2 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்களா, அதனால இது n = 2. ஓகேவா. அப்போ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 2 2 4 அந்த 3 0 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா. 2 ஆண்டுகள்னா நம்ம அடுத்த ஆண்டில் அதை இது பண்ணிடுவோம் சரியா. அப்போ இந்த இன்னும் 2 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு தடவை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ மிச்சம் இங்கே வர்றது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 4000 + 80 எவ்வளோ 4080. இப்போ இதுதான் இதோட ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க அமௌண்ட் எழுதுங்க, அதால் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் கேன்சல் பண்ணி வருமோ அந்த ஆன்சர் எடுத்துங்க. அந்த வர்ற ஆன்சரோட திருப்பி இன்ட்ரெஸ்ட்டை போட்டிங்கன்னா 80 கிடைக்கும். இது எத்தனை தடவை போடணுங்கிறதுக்கு 2 தடவை போடணும். ஆனால் இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணும் பொழுது இப்போ 2ன்னா ஒரு தடவை தான் பண்ணணும். இப்போ n = 4ன்னு இருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் இதை 3 தடவை மட்டும் பண்ணணும், 4ஆவது தடவை நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேவா. இங்கே அது மாதிரி 2ன்னு இருக்கிறதுனால ஒரு தடவை மட்டும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைமில் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், வர்ற ஆன்சரை ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 ரூபாய் 70 பைசான்னா எவ்வளோ அர்த்தம், இப்போ 1 ரூபாங்கிறது 100 பைசா சரியா. அப்போ 2 ரூபாங்கிறது 200 பைசா.
இப்போ 2 ரூபாய் 70 பைசான்னு சொல்லியிருக்கிறதுனால 200 + 70 எவ்வளோ வரும்? 270 பைசாவை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். சரியா? இப்போ 270 பைசால 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க. 270 பைசால 15 பைசா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. இந்த 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 5 3 15, 9 3 27. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 10 50 டிவைடட் பை 9ன்னு கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 9 45, 50ல் 45 போச்சுன்னா எதுனா மிச்சம் 5 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அது அப்படியே போடணும், பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.